Hi, hello and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் anatomy of fibula bone பார்க்கலாம். So fibula அப்படிங்கிறது it is very confusing bone among students நான் பார்த்த வரைக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளான bone தான் if you understand it. So we'll move on to the topic. Fibula அப்படிங்கிறது it is coming from the Latin word meaning clasp இல்லைன்னா pin. ஸோ காலில் ஒரு பின் குத்துன மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால the name of the bone is fibula. It is coming from Latin word which means clasp இல்லைன்னா pin. இது வந்து lateral side bone. So lateral means away from the midline. ஸோ அந்த லெக்கில் வந்து ரெண்டு போன் இருக்கு இல்லையா, டிபியா அண்ட் ஃபிபுலா. ஸோ ஃபிபுலா இஸ் அ லேட்ரல் போன். செகண்ட் பாயிண்ட், இது வந்து டிபியாவை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப தின்னாக இருக்கும், ஒல்லியாக நேரோவாக இருக்குது கம்பேரிங் டு த டிபியா. இட் இஸ் ஹோமோலோகஸ் வித் அல்னா. அல்னா அப்படிங்கிறது வந்து இந்த லிட்டில் ஃபிங்கரோட சைடில் இருக்கிற போன் தான் அல்னா, மீடியல் சைடில். அப்போ அதே மாதிரி லிட்டில் டோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சைடில் இருக்க போன் தான் வந்து ஃபிபுலா. ஸோ இட் இஸ் ஹோமோலோகஸ், இட் இஸ் சேம் தட் ஆஃப் த அல்னா இன் த அப்பர் லிம்ப். அதே மாதிரி தான் ஃபிபுலாவும் லோவர் லிம்பில் லிட்டில் டோ கிட்ட இருக்கிற போன். ஓகே, ஸோ இட் இஸ் ஹோமோலோகஸ் வித் த அல்னா. லாங் போன் அப்படின்னாவே இதுக்கு வந்து 3 பார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். தட் இஸ் அப்பர் எண்டு, இதுதான் வந்து அப்பர் எண்டு. இது வந்து ஷாஃப்ட்டு, கீழே இருக்கிறது லோவர் எண்ட். அப்பர் எண்ட், ஷாஃப்ட் அண்ட் லோவர் எண்ட். ஸோ இதோட அப்பர் எண்டில் பார்த்தோன்னா we can see a circular facet. ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஃபேஸட் நம்மளால் பார்க்க முடியும். ஃபேஸட் அப்படின்னாவே இன்னொரு போன் கூட ஆர்டிகுலேட் பண்ணுற அந்த ஏரியாவை தான் நம்ம ஃபேஸட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்குலர் ஃபேஸட் வந்து டிபியாவோட லேட்டல் காண்டைல் இருக்குல்லையே, அது கூட ஆர்டிகுலேட் ஆகும். ஸோ தெர் இஸ் அ circular facet in the upper end. Okay, then a styloid process. So styloid process அப்படின்னாவே பவுண்ட்ரி ஆஃப் த போன்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொஜெக்ட் ஆகிறதா நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். இதை தான் வந்து ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் ஆஃப் த ஃபிபுலா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 ஃபீச்சர்ஸ் யூ கேன் சி இன் த ஹெட், ஒரு சர்க்குலர் ஃபேஸட், ஒரு ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். இதை வச்சே நம்ம இது வந்து அப்பர் எண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். தென் லோவர் எண்டில் பார்த்தோன்னா ஒரு எலாங்கேட்டட் டவுன்வேர்டாக இந்த மாதிரி இருக்கும், விச் இஸ் கால்ட் அஸ் லேட்ரல் மேலியோலஸ். இதுதான் வந்து லேட்ரல் மேலியோலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சப்கியூட்டேனியஸாக இருக்கும், நம்ம காலில் ஆங்கிள் ஜாயினில் தொட்டு நம்மளால் ஈஸியாக பால்பேட் பண்ணி ஃபீல் பண்ண முடியும். இதுதான் வந்து லேட்ரல் மேலியோலஸ். மீடியல் சைடில் இருக்கிறது மீடியல் மேலியோலஸ் விச் இஸ் கம்மிங் as a feature of tibia. டிபியாவில் இருக்க ஒரு ஃபீச்சர் தான் வந்து மீடியல் மேலியோலஸ். அதே மாதிரி இது வந்து லேட்ரல் மேலியோலஸ். வை? பிகாஸ் திஸ் இஸ் அ லேட்ரல் போன். அவ்வளோதான். ஸோ நடுவில் இருக்கிற ஷாஃப்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரொடக்ஷன். இன்ட்ரொடக்ஷனில் என்ன எழுதணுன்னா, இது வந்து லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு விச் மீன்ஸ் கிளாஸ்ப் இல்லைன்னா பின் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இது வந்து லேட்ரல் சைட் போனு அண்ட் இட் இஸ் மோர் தின்னர் கம்பேரிங் டு த டிபியா. தேர்ட் பாயிண்ட், ஹோமோலோகஸ் வித் த அல்னா போன். ஓகே. ஃபோர்த் பாயிண்ட், ஹெட்டு வந்து ஒரு சர்க்குலர் ஃபேஸட்டும் ஒரு ஸ்டைலாய்ட் ப்ராசஸும் ஹெட்டில் இருக்கும். லோவர் எண்டில் ஒரு மேலியோலஸ் இருக்கும் விச் இஸ் கால்ட் அஸ் லேட்ரல் மேலியோலஸ். ஷாஃப்ட் வந்து தின்னாக இருக்கும். Okay, this is all about the introduction. Next, coming to the side determination. ஸோ இது வந்து லெஃப்ட் சைட் போனா இல்லை ரைட் சைட் போனான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எது அப்பர் எண்டு எது லோவர் எண்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்பர் எண்டு பற்றி சொல்லணுன்னா எல்லா ஏரியாலையும் எக்ஸ்பேண்டடாக இருக்கும். ஆல் டைரக்ஷன், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, எல்லாத்துலேயுமே எக்ஸ்பேண்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரை நம்மளால் அப்பர் எண்டில் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே. தென் லோவர் எண்ட். லோவர் எண்ட் வந்து ஆண்ட்ரோ போஸ்டீரியர்லி எக்ஸ்பேண்டடாக இருக்கும். ஆண்ட்ரோ போஸ்டீரியர்லி எக்ஸ்பேண்டடாக இருக்கும். சைட் டு சைட் ஃப்ளாட்டாக இருக்கும். சைட் டு சைட் பார்க்குறப்போ ஃப்ளாட்டாகவும், ஆண்ட்ரோ போஸ்டீரியர்லி ஆன்டீரியர் டு போஸ்டீரியர் பார்க்குறப்போ விரிஞ்ச மாதிரியும், சைட் டு சைட் பார்க்குறப்போ ஃப்ளாட்டாகவும் இருக்கும். ஓகே. இதில் அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மீடியல் சைடில் நம்மளால் ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸட் பார்க்க முடியும். மீடியல் சைடில் ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸட் பார்க்க முடியும்.
இது வந்து டாலஸ் போன் இருக்கு இல்லையா ஆங்கிளில், ஸோ ஆங்கிளில் இருக்க டாலஸ் போன் கூட ஆர்டிகுலேட் ஆகும். ஓகே, இதுக்கு பின்னாடி இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸட் வந்து மீடியல் சைடில் ஆன்டீரியராகவும் ஒரு சின்ன ஃபோஸாவை நம்மளால் பார்க்க முடியும், விச் இஸ் கால்ட் அஸ் மேலியோலார் ஃபோஸா. மேலியோலார் ஃபோஸா, லேட்டரல் மேலியோலஸ் பக்கத்தில் இருக்க ஃபோஸா, இதுதான் வந்து மேலியோலார் ஃபோஸா. இது வந்து மீடியல் சைடில் போஸ்டீரியராக இருக்கும். ஐ ரிப்பீட், ட்ரையாங்குலர் ஃபேஸட் வந்து மீடியல் சைடில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம மீடியல் சைடில் வச்சிடலாம். அப்படி வச்சோம்னா ரைட் சைட்லேயுமே மீடியல் சைடில் வைக்கலாம், லெஃப்ட் சைட்லேயும் மீடியல் சைடில் வைக்கலாம். ஓகே, ஆனால் இந்த இன்னொரு பாயிண்ட்டை வச்சு தான் நம்மளால் கன்க்ளூஷனுக்கு வர முடியும். என்னென்னா இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸட் வந்து ஆன்டீரியராகவும் இந்த மேலியோலார் ஃபோஸா வந்து போஸ்டீரியராகவும் இருக்கும். ஸோ அப்படி வச்சு பார்த்தோன்னா இது வந்து ரைட் சைடில் தான் கரெக்டாக ஃபிட் ஆகுது. நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் வச்சோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸட் வந்து போஸ்டீரியரில் வந்துடுது, இந்த மேலியோலார் ஃபோஸா ஆன்டீரியரில் வந்தது. அது தப்பு. ஸோ சிம்பிளாக நீங்கள் எக்ஸாம்ஸில் இல்லை வைவாஸில் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த மேலியோலார் ஃபோஸாக்குள்ளே உங்கள் தம்பை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸட்டை ஆன்டீரியராக வச்சு எந்த ஹேண்டில் ஃபிட் ஆகுதோ அது வந்து அந்த சைட் போனாக இருக்கும். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ரைட் சைட் போன். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த சைட் டிட்டர்மினேஷன். ஐ ரிப்பீட், அப்பர் எண்ட் எது லோவர் எண்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அப்பர் எண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே எக்ஸ்பேண்டடாக இருக்கும். ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஃபுல்லாக எக்ஸ்பேண்டடாக இருக்கக்கூடியது. இந்த சர்க்குலர் ஃபேஸட்டு, இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கிறது தான் வந்து அப்பர் எண்டுன்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அதை வந்து அப்பர் எண்டில் வச்சிடணும். லோவர் எண்டில் தான் இந்த லேட்ரல் மேலியோலஸ் இருக்குன்னு தெரியணும். இதில் லேட்ரல் மேலியோலஸில் இந்த மேலியோலர் ஃபோஸா போஸ்டீரியராகவும் ட்ரையாங்குலர் ஃபேஸட் ஆன்டீரியராகவும் வச்சு பிடிக்கணும். So it is belonging to the right side. Okay, that is how you have to determine the side of the bone. Coming to the features. So features எழுதுறப்போ நம்ம மூணாக டிவைட் பண்ணி தான் எழுதணும். அதாவது அப்பர் எண்டு தனியாக, ஷாஃப்ட் தனியாக, லோவர் எண்டு தனியாக எழுதணும். ஸோ அப்பர் எண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்பர் எண்ட் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் எக்ஸ்பேண்டடாக இருக்குது. அதை நம்ம ஆல்ரெடி சைட் டிட்டர்மினேஷனில் பார்த்துட்டோம். இதுலேயுமே ஒரு சர்க்குலர் ஃபேஸட் இருக்குதுன்னு பார்த்தோம் ஆல்ரெடி. இந்த சர்க்குலர் ஃபேஸட் வந்து லேட்ரல் காண்டைல் ஆஃப் த டிபியா கூட ஆர்டிகுலேட் ஆகும்னு பார்த்துட்டோம். இதில் இருக்க ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா போஸ்ட்ரோ லேட்ரல், போஸ்டீரியராகவும் இருக்கும், கொஞ்சம் லேட்ரலாகவும் இருக்கும். போஸ்ட்ரோ லேட்ரல் டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இஸ் இன் த போஸ்ட்ரோ லேட்ரல் டைரெக்ஷன். ஹெட்டுக்கு கீழே ஒரு கன்ஸ்ட்ரிக்டட் பார்ட், ஒரு நேரோ பார்ட் தெரியும். இதை தான் நம்ம நெக் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம நெக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த அப்பர் எண்ட். ஐ ரிப்பீட், த அப்பர் எண்ட். அப்பர் எண்ட் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் எக்ஸ்பேண்டடாக இருக்குதுன்னு எழுதிடணும். ஒரு சர்க்குலர் ஃபேஸட் இருக்கும், ஒரு ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் வந்து போஸ்ட்ரோ லேட்ரலி, போஸ்டீரியர் ஆஸ் வெல் அஸ் லேட்ரல் சைடில் இருக்கும். அண்ட் இதோட கீழே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரிக்டட் பார்ட் தான் நம்ம வந்து நெக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த அப்பர் எண்ட். கம்மிங் டு த ஷாஃப்ட். ஷாஃப்டில் பார்த்தோன்னா இதில் 3 பார்டர்ஸ், 3 சர்ஃபேஸ் இருக்குது. எல்லா போனில் இருக்க ஃபீச்சர்ஸ் மாதிரியும் 3 பார்டர்ஸ் அண்ட் 3 சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அனாட்டமிக்கல் பொசிஷனில் நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இது வந்து ஆன்டீரியர், இது வந்து ஆன்டீரியர், இது வந்து போஸ்டீரியர் அண்ட் இது வந்து இன்ட்ரோஷியஸ் பார்டர் இல்லைன்னா மீடியல் பார்டர்னு சொல்கிறோம். ஸோ நான் இதை அனாட்டமிக்கல் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அப்போது இதோட ஆன்டீரியரில் இருக்கிற இந்த பார்டரை நான் ஆன்டீரியர் பார்டர்னு சொல்கிறேன். ஆன்டீரியர் பார்டர். போஸ்டீரியர் இருக்க இந்த பார்டரை போஸ்டீரியர் பார்டர். 2 போனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பார்டர்னால இதுக்கு பேர் இன்ட்ரோஷியஸ் பார்டர்னு சொல்கிறாங்க. இன்டர் அப்படின்னா பிட்வீன், ஓஷியஸ் மீன்ஸ் போன். ஸோ 2 போனுக்கு நடுவில் இருக்க பார்டர்னால இதை வந்து இன்ட்ரோஷியஸ் பார்டர்னு நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் known as medial border. So that is it is having 3 borders. அப்போ 3 சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து மீடியல் சர்ஃபேஸ், மீடியல் சைடில் இருக்கிற மீடியல் சர்ஃபேஸ், லேட்ரல் சைடில் இருக்கக்கூடிய லேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் போஸ்டீரியரில் இருக்கக்கூடிய போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஸோ மீடியல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் அப்படின்னு 3 சர்ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம்.
என்னென்ன பார்டர் பார்த்தோம்? anterior, posterior and introtious. So coming to the anterior border. So anterior border இந்த stylar processல இப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டே வரும். வந்து அப்படியே கீழே வரப்போ என்ன ஆகும்னா இது வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். என்ன பண்ணும்? ரெண்டாக டிவைட் ஆகும். ரெண்டாக டிவைட் ஆகி இட் என்க்ளோசஸ் த ட்ரையாங்குலர் ஏரியா ஆஃப் த லேட்ரல் மேலியோலஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஏரியா ஆஃப் த லேட்ரல் மேலியோலஸை ரெண்டாக டிவைட் பண்ணி என்க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ ஆன்டீரியர் பார்டர் இப்படியே வந்து கீழே ஸ்டைலர் ப்ராசஸ்லேருந்து அப்படியே கீழே வந்து கீழே லோவர் எண்டுக்கு வரப்போ இது ரெண்டாக டிவைட் ஆகுது டு என்க்ளோஸ் த lateral malleolus. That is all about the anterior border. Coming to the posterior border. So இதை வந்து posterior border. So posterior border அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கீழே ரவுண்டடாக இருக்கும். இட் இஸ் இன் லைன் வித் த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸோட ஒரே லைனில் வரும். இப்படியே தொட்டு பார்த்தோன்னா ரவுண்டடாக இருக்கும். தொட்டு பார்த்தோன்னா ரவுண்டடாக இருக்கும். இதுதான் வந்து போஸ்டீரியர் பார்டர். இந்த போஸ்டீரியர் பார்டர் அப்படியே வந்துட்டு இந்த லேட்ரல் மேலியோலஸில் இருக்கிற இந்த குரூவோட இப்படி அட்டாச் ஆயிரும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த போஸ்டீரியர் பார்டர். கம்மிங் டு த இன்ட்ரோஷியஸ் பார்டர். இன்ட்ரோஷியஸ் பார்டர் இப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்படியே கீழே வரும். எங்கே முடியும் அப்படின்னா இட் வில் எண்ட் அட் த ட்ரையாங்குலர் ஃபேஸட். இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸட் கிட்ட இப்படி எண்ட் ஆயிரும். திஸ் இஸ் த இன்ட்ரோஷியஸ் பார்டர். இந்த இன்ட்ரோஷியஸ் பார்டர் இருக்கு இல்லையா, இந்த இன்ட்ரோஷியஸ் பார்டர் நடுவில் வந்துட்டு இந்த ஆன்டீரியர் பார்டரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அப்பர் எண்டில் ஆன்டீரியர் பார்டரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ ஒரு 1 mm டிஸ்டன்ஸில் இருக்கும். அதனால எது ஆன்டீரியர் பார்டர் எது இன்ட்ரோஷியஸ் பார்டர்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரோஷியஸ் பார்டர். ஐ ரிப்பீட், இன்ட்ரோஷியஸ் பார்டர் வந்து ஆன்டீரியர் பார்டருக்கு மீடியலாக இருக்குது. அப்படியே கீழே வந்து இந்த ஃபேஸட்டில் முடியுது. இந்த டாலார் ஃபேஸட்டு அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஆர்டிகுலேட்டிங் த டாலஸ் போன் ஆஃப் த ஆங்கிள் ஜாயிண்ட். இதோட அப்பர் எண்டில் இது வந்து ஆன்டீரியர் பார்டர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். எது ஆன்டீரியர் பார்டர் எது இன்ட்ரோஷியஸ் பார்டர்னே கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த ஆன்டீரியர் பார்டர் அண்ட் இன்ட்ரோஷியஸ் பார்டர் இன் த அப்பர் பார்ட். ஒரு 1 mm டிஸ்டன்ஸில் தான் இந்த 2 பார்டர்ஸுமே இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த 3 பார்டர்ஸ். கம்மிங் டு த சர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வந்து மீடியல் சர்ஃபேஸ். இந்த சைடில் ஸோ அனாட்டமிக்கல் பொசிஷனில் நான் ஹோல்ட் டவுன் பண்ணிட்டேன். இதுதான் வந்து மீடியல் சைட், இது வந்து லேட்ரல் சைட், இது வந்து போஸ்டீரியர் சைட். அப்போ மீடியல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். கம்மிங் டு த மீடியல் சர்ஃபேஸ். ஸோ இந்த மீடியல் சர்ஃபேஸ் பார்த்தோன்னா யாருக்கும் நடுவில் இருக்கும்? ஆன்டீரியர் பார்டருக்கும் இன்ட்ரோஷியஸ் பார்டருக்கும் நடுவில் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப நேரோவாக இருக்கும். ஒரு 1 mm தான் இருக்கும் இதோட டிஸ்டன்ஸே, 2 பார்டர்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ இந்த சர்ஃபேஸே வந்து 1 mm தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த மீடியல் சர்ஃபேஸ். கம்மிங் டு த லேட்ரல் சர்ஃபேஸ். இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் பார்த்தோன்னா ஆன்டீரியருக்கும் போஸ்டீரியருக்கும் நடுவில் இருக்கும். ஆன்டீரியருக்கும் போஸ்டீரியருக்கு நடுவில் இருக்கும். இப்படியே கீழே வந்து ஒரு லாஸ்ட்டில் வரப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் பேக்வேர்டாக ட்விஸ்டட் ஆகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி பேக்வேர்டாக ட்விஸ்ட் ஆகி போகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படியே வர்றது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்காமல் இப்படி பேக்வேர்டாக ட்விஸ்ட் ஆகி போய் எண்ட் ஆகும். தட் இஸ் ஆல் அபவுட் த லேட்ரல் சர்ஃபேஸ். கம்மிங் டு த போஸ்டீரியர் சர்ஃபேஸ். இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சர்ஃபேஸ் கம்பேரிங் டு த மீடியல் அண்ட் லேட்ரல். இந்த சர்ஃபேஸ் வந்து இன்ட்ரோஷியஸ் பார்டருக்கும் போஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்குது. இன்ட்ரோஷியஸ் பார்டருக்கும் போஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, இதோட அப்பர் 2/3 யூ கேன் சி எ க்ரஸ்ட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். தொட்டு பார்த்தா ஷார்ப்பாக தெரியும். இது தான் வந்து மீடியல் crust அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஷாஃப்ட். கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபீச்சர், தட் இஸ் லோவர் எண்ட். இந்த லோவர் எண்டில் பார்த்தோன்னா இந்த எலாங்கேட்டடாக இருக்கிற இந்த ஏரியாவை தான் நம்ம லேட்ரல் மேலியோலஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லேட்ரல் மேலியோலஸோட மீடியல் சைடில் ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸட் இருக்குது. இதுதான் வந்து டாலஸ் போன் கூட அட்டாச் ஆகும், ஆர்டிகுலேட் ஆகும். தென் இந்த டிபியாவில் இருக்கக்கூடிய மீடியல் மேலியோலஸ் இருக்குல்லையே, அந்த மீடியல் மேலியோலஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த லேட்ரல் மேலியோலஸ் வந்து 0.5 சென்டிமீட்டர் லோவராக இருக்கும். 0.5 சென்டிமீட்டர் லோவர் கம்பேரிங் டு த மீடியல் மேலியோலஸ் ஆஃப் த டிபியா. ரெண்டாவது ஆன்டீரியர் சர்ஃபேஸ் இஸ்
1.5 சென்டிமீட்டர் போஸ்டீரியர். இதே மீடியல் மேலியோலஸ் டிபியா, இது வந்து டிபியா, இது வந்து ஃபிபுலான்னு வச்சுக்கோங்க. இந்த டிபியாவோட மீடியல் மேலியோலஸை கம்பேர் பண்ணுறப்போ 0.5 சென்டிமீட்டர் கீழால் இருக்கும். அதே மாதிரி 1.5 சென்டிமீட்டர் போஸ்டீரியராக இருக்கும். ஐ ரிப்பீட், மீடியல் மேலியோலஸ் ஆஃப் த டிபியாவை கம்பேர் பண்ணுறப்போ லேட்டரல் மேலியோலஸ் 0.5 சென்டிமீட்டர் லோவராகவும் 1.5 சென்டிமீட்டர் போஸ்டீரியராகவும் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபிபுலா. கம்மிங் டு த அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கே டயக்ராமில் தெரியுது, நிறைய மசில்ஸ் வந்து இதில் அட்டாச் ஆகும். தட் இஸ் டிபியாலிஸ் போஸ்டீரியர். டிபியா போனில் போஸ்டீரியராக இருக்கிறதுனால எக்ஸ்டென்சார் லாங்கஸ். ஸோ எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணது லாங்காக இருக்குது அந்த மசில். பெரோனியஸ் டர்டியஸ். பெரோனியஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ரிலேட்டடாக வந்தாவே அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஃபிபுலாவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம் லாங்கஸ். ஸோ எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லா டிஜிட்ஸ்லேயும், ஃபிங்கர்ஸ் அதாவது டோஸில் அட்டாச் ஆகுது, லாங்காக இருக்குது. எக்ஸ்டென்சார் ஹாலுசிஸ் லாங்கஸ். ஹாலுசிஸ் அப்படின்னாவே பிக் டோன்னு அர்த்தம். ஸோ பிக் டோவில் போய் அட்டாச் ஆகிற மசில் அப்படிங்கிறனால பெரோனியஸ் லாங்கஸ், பெரோனியஸ் பிரீவிஸ். பெரோனியஸ் அப்படின்னாவே ஃபிபுலா லாங்காக இருக்குது, லாங்கஸ். பிரீவிஸ்னால் குட்டியாக இருக்கும். தென் ஃப்ளெக்ஸார் ஹாலுசிஸ் லாங்கஸ். ஃப்ளெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணது ஹாலுசிஸ் மீன்ஸ் பிக் டோவில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ தீஸ் ஆர் த மசில்ஸ் கிவிங் அட்டாச்மெண்ட் இன் த ஃபிபுலா. ossification. ஸோ இதில் வந்துட்டு it is one of the bone which violates the law of ossification. ஸோ law of ossification படி ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிற செகண்டரி சென்டர்ஸ் வந்து லாஸ்ட்டாக தான் ஃபியூஸ் ஆகும். இதில் பார்த்தோன்னா இதில் அப்பியர் ஆகிற செகண்டரி சென்டர்ஸ் வந்து ஏர்லியாகவே ஃபியூஸ் ஆயிரும். ஸோ எந்த போன் வந்து லா ஆஃப் ஆசிஃபிகேஷனை வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஃபிபுலா. ஓகே, தென் பிளட் சப்ளை பார்த்தோன்னா இது வந்து பெரோனியல் ஆர்ட்ரியிலேருந்து வரக்கூடிய நியூட்ரியன்ட் ஆர்ட்ரி தான் இதுக்கு சப்ளை பண்ணுது. கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் கிளினிக்கல் அனாட்டமி. இது வந்து போன் கிராஃப்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், அதே மாதிரி ஒரு போனை கட் பண்ணி இன்னொரு போனோட பார்ட்ஸில் அட்டாச் பண்ணுற அந்த கிராஃப்டிங் டெக்னிக்ஸ் இந்த மெடிக்கல் ஃபீல்டு. அதுக்கு வந்து ஃபிபுலாவோட ஷாஃப்டை யூஸ் பண்ணுறாங்க. வை? பிகாஸ் இட் இஸ் சப்க்யூட்டேனியஸ். ஸ்கின்னுக்கு மேலே இருந்து நம்மளால் ஈஸியாக அதை வந்து அப்ரோச் பண்ண முடியறனால ஃபிபுலாவோட ஷாஃப்ட் is mostly used for bone craft. Second point, ஏதாவது ஒரு குழி மாதிரியான ஏரியாக்குள்ளே காலை உள்ளே விட்டு சிக்கிக்கிச்சு அப்படின்னா it will go inside and abductionும் external rotation. Abduction is away from the midline. எக்ஸ்டர்னல் வெளியில் கால் இப்படி ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து லேட்ரல் மேலியோலஸை பிரேக் பண்ணும், நெக்ஸ்ட்டு வந்து மீடியல் மேலியோலஸை பிரேக் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ராக்சரை தான் நம்ம வந்து போர்ட்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் இந்த பாட் வந்து உடையிற மாதிரியான ஒரு ஃப்ராக்சர், போர்ட்ஸ் ஃப்ராக்சர். ஸோ ஏதோ ஒரு ஹோல்குள்ளே காலை தெரியாமல் விட்டுட்டு கால் வந்து அப்டக்ட் ஆகி எக்ஸ்டர்னலாக ரொட்டேட் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து லேட்ரல் மேலியோலஸ் ஆஃப் த ஃபிபுலா பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிபியாவோட மீடியல் மேலியோலஸும் பிரேக் ஆகும். ஆஸ் யூ கேன் see in this diagram. அதை தான் நம்ம வந்து பாட்ஸ் ஃப்ராக்சர்னு சொல்கிறோம். இதுக்கு 3 டிகிரிஸ் இருக்குது, ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரின்லாம். இந்த ஃப்ராக்சரை பை மேலியோலார் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைனா ரெண்டு மேலியோலஸும் ஃப்ராக்சர் ஆகிறதுனால இதை வந்து பை மேலியோலார் ஃப்ராக்சர்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. இதோட அப்பர் எண்ட் வந்து நம்மளால் ஈஸியாக பால்பேட் பண்ண முடியும், ஏன்னா சப்க்யூட்டேனியஸாக இருக்கிறதுனால அப்பர் எண்ட் ஆஃப் த ஃபிபுலா இஸ் பால்பேட்டபிள். தென் இந்த அப்பர் எண்டில் தான் வந்து இந்த அப்பர் எண்டோட நெக்கில் தான் வந்து காமன் பெரோனியல் நர்வ் வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த காமன் பெரோனியல் நர்வ் வந்து கேன் பி ரோல்டு எகென்ஸ்ட் த நெக் ஆஃப் த ஃபிபுலா. ஸோ இங்கே ஏதாச்சும் ஃப்ராக்சரோ இல்லைன்னா வேறு ஏதாவது ரீசன்னால் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து காமன் பெரோனியல் நர்வ் வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த சைடாக பாஸ் ஆகிறப்போ. ஸோ அதனால
வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் வந்து ஃபுட் ட்ராப். ஸோ அந்த பேஷண்ட்னால் ஃபுட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்க முடியாது, தட் இஸ் டார்சல் ஃப்ளெக்ஷனே பண்ண முடியாது, பிளான்டார் ஃப்ளெக்ஷன்லேயே இருப்பாங்க. அவங்களோட கேட் பேட்டர்ன் வந்து ஹை ஸ்டெப்பிங் கேட் பேட்டர்னாக இருக்கும். ஸோ காலை மேலே தூக்கி தூக்கி வச்சு நடப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபுட் ட்ராப். காமன் பெரோனியல் நர்வ் இன்ஜுரி ஆகிறதுனால வரக்கூடிய கண்டிஷன் தான் வந்து ஃபுட் ட்ராப். அதுக்கப்புறம் இந்த ஃபிபுலா வந்து இட் இஸ் நாட் அ வெயிட் பியரிங் போன். ஸோ லோவர் லிம்பில் வெயிட்டை பெருசாக தாங்கக்கூடிய போன் கிடையாது, ஆனால் வந்து ஆங்கிள் ஜாயிண்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுது இல்லையா. ஸோ இதில் அட்டாச் ஆகிற லிகமெண்ட்ஸ் வந்து ஆங்கிள் ஜாயிண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட் கிவ்ஸ் ஸ்டெபிலிட்டி டு த ஆங்கிள் ஜாயிண்ட். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஃபிபுலா. ஸோ ஃபிபுலா கேட்டாங்கன்னா லாட்டின் வேர்டில் வந்திருக்கு, விச் மீன்ஸ் கிளாஸ்ப் இல்லைன்னா பின் அப்படின்னு அர்த்தம். இது வந்து லேட்டரல் சைட் போன். இட் இஸ் ஹோமோலோகஸ் வித் த அல்னா. இதில் வந்து ஹெட் இருக்குது, லோவர் எண்ட் இருக்குது, ஷாஃப்ட் இருக்குது. ஹெட்டில் தான் வந்து ஸ்டைலாய்ட் ப்ராசஸும் சர்க்குலர் ஃபேஸட் இருக்கும், லோவர் எண்டில் தான் லேட்ரல் மேலியோலஸ் இருக்கும். சைட் டிட்டர்மினேஷனில் லேட்ரல் மேலியோலஸில் இருக்கக்கூடிய இந்த மேலியோலர் ஃபோர்ஸால் நீங்கள் தம்பை வச்சுட்டு எந்த கையில் ஃபிட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதில் ட்ரையாங்குலர் ஃபேஸட் வந்து ஆன்டீரியராக வச்சு எந்த கையில் ஃபிட் ஆகுதுன்னு பார்க்கணும். பார்க்குறப்பவே நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பட் புக்ஸில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ தட் அப்பர் எண்ட் வந்து எக்ஸ்பேண்டடாக இருக்கும், லோவர் எண்டில் வந்து லேட்ரல் மேலியோலஸ் இருக்கும். மீடியல் சைட் ஆஃப் த லோவர் எண்டில் தான் ட்ரையாங்குலர் ஃபேஸட்டும் இந்த மேலியோலர் ஃபோர்ஸும் இருக்கும். ட்ரையாங்குலர் ஃபேஸட் ஆன்டீரியாவும் மேலியோலர் ஃபோர்ஸாக போஸ்டீரியாக இருக்கும்னு சொல்லணும். ஸோ அப்பர் எண்டு வந்து எக்ஸ்பேண்டட் சர்க்குலர் ஃபேஸட் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் போஸ்ட்ரோலேட்ரலி இருக்குன்னு சொல்லிடணும். இந்த கன்ஸ்ட்ரக்டட் பார்ட் தான் நெக்குன்னு சொல்லணும். தென் ஷாஃப்டில் வந்து 3 பார்டர்ஸ் 3 சர்ஃபேஸ் இருக்குது. ஆன்டீரியர், போஸ்டீரியர், என்ட்ரோஷியஸ் பார்டர், மீடியல், லேட்ரல் அண்ட் போஸ்டீரியர் சர்ஃபேஸ்ன்னு இருக்குது. அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லணும். தென் லோவர் எண்டில் இதுதான் வந்து லேட்ரல் மேலியோலஸ், இது வந்து மேலியோலர் ஃபோர்ஸா, இது வந்து ட்ரையாங்குலர் ஃபேஸட். பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. தென் இந்த மீடியல் மேலியோலஸை கம்பேர் பண்ணுறப்போ லேட்ரல் மேலியோலஸ் 0.5 சென்டிமீட்டர் டவுன்வேர்டாகவும் 1.5 சென்டிமீட்டர் போஸ்டீரியராகவும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அட்டாச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸு, தென் ஆசிஃபிகேஷன் சென்டர்ஸ், இந்த லா ஆஃப் ஆசிஃபிகேஷனை வந்து வயலேட் பண்ணுது. கிளினிக்கல் அனாட்டமியில் போன் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பார்ட்ஸ் ஃப்ராக்சர்னால் என்ன, அதே மாதிரி காமன் பெரோனியல் நர்வ் வந்து இன்ஜுரி ஆச்சுன்னா இட் காசஸ் த ஃபுட் ட்ராப்பு. தென் இட் இஸ் நாட் வெயிட் பியரிங் போன், பட் இட் gives stability to the ankle joint. It is all about the fibula. Hope you understand the topic. If you like my work, please like, share and subscribe. If you have any doubts or suggestions, please let me know in the comment section below. Thank you.